திருநாள், தை திருநாள் என்றழைக்கப்படுகிற பொங்கல் வெறும் பண்டிகையாக மட்டும் கடந்து போகக்கூடியதா? இல்ல, காலப்போக்கில் தமிழின் தொன்மையான பண்டிகைகள் வழக்கொழிந்து போயிருக்கு. சில பண்டிகைகள் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கொண்டாடப்படுவது போல சுருக்கமடைஞ்சிருக்கு. அறுவடை செஞ்சு விளைஞ்ச பொருளை சூரியனுக்கு படைச்சு கும்பிடுற மரபுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அது பின்பற்றப்படுவது என்னவோ கிராமத்துல தானே. பொங்கல் அன்னைக்கு பரஸ்பரமான போன் கால்கள் பறக்கும். போன் எடுத்ததும் என்ன பால் பொங்குச்சா, இப்படிதான் ஆரம்பிக்கும் அந்த உரையாடலே. இந்த பால் பொங்குச்சாங்கிறதுக்குள்ள அத்தனை நுணுக்கமான விசாரிப்புகள் இருக்கு. நல்ல நேரம் பார்த்து மண் அடுப்புல மஞ்சள் போத்திய பானை வச்சு ஓலையால தீ மூட்டி தைப்பனி தரையெல்லாம் தொலைக்கும்னு சொன்ன முன்னோர்கள் கூற்றையும் பொருட்படுத்தாம அதிகாலையிலே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சு சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே படைப்பதுதான் கிராமப்புறங்களின் வழக்கம். காத்துலயோ பனியிலையோ நெருப்பு அணையாம ஓலை வச்சு சரி செஞ்சுக்கிட்டு பொங்கி வரும் பாலுக்கு குலவையிட்டு பொங்கலோ பொங்கல்னு குடும்பமே ஆராதிக்கும் நிகழ்வு இந்த வருடம் முழுக்க பொங்க போகும் ஐஸ்வர்யத்தின் மகிழ்ச்சியின் தூக்கம் தான் கிராமத்து பொங்கலின் ஹைலைட்ஸ். சின்ன சின்ன விஷயங்களை விடாம பொங்கலுக்கான எல்லா கூறுகளையும் சேர்த்து கிராமத்து பொங்கல் கொண்டாட்டத்துல பார்க்க முடியும். ஆனா நகரம் அப்படி இல்லை. நகரத்தின் உருமாற்றங்களில் பெரிதும் பாதிக்கப்பட்டவை பண்டிகைகளே. எல்லா பண்டிகைகளுக்கு முன்பும் நகரத்தின் முக்கிய பகுதிகளில் நெரிசலாக இருக்கும். நகரம் பண்டிகைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதன் குறியீடுதான் முக்கிய பகுதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம் எல்லாம். தீபாவளி கூட கிராமம் நகரம்னு பெரிய அளவில் வித்தியாசங்கள் கிடையாது. ஆனா பொங்கல் மேல சொன்ன பால் பொங்குச்சாங்கிறதுல இருந்தே பேசுவோம். பால் பொங்குறதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா நகரத்துல அன்னைக்கான சமையலில் சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் சமைக்கப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படுகிறதே தவிர வேற எந்த வகையிலும் அந்த நாளை பொங்கல் என நம்ப வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. வேலை நிமித்தமா சூழல் காரணமாக வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பொங்கலுக்கு ஊருக்கு படையெடுக்க காரணம் ஊர்ல பின்பற்றப்படுகின்ற மரபு தான். இயல்பாகவே பால்யங்களை எட்டும் போது பண்டிகை கொண்டாட்டங்களில் நமக்கே கேள்வி உண்டாகும். என்ன இது பொங்கல் மாதிரியே இல்ல, சின்ன வயசுல எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? உள்ளுர குமுறல்கள் இருந்தாலும் கூட இது பொங்கல் திருநாள் என்று நம்ப வைக்கும் சூழலில் இருந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தின் உந்துதலே அவர்களை ஊருக்கு இழுக்கிறது. இதுல வாய்ப்பு கிடைக்காதவர்களின் ஏக்கத்தை குறிப்பிட வேண்டியதா இருக்கு. சந்தர்ப்பங்களால் கொண்டாட்ட மனநிலையில் இருந்து விலகி அன்றைய நாளுக்காக சம்பிரதாய பொங்கலை கொண்டாடும் நகரவாசிகளின் மனநிலை பதிவு செய்யப்படாத ஒன்று. ஊர்ல பொங்கலுக்கு 4 நாள் முன்னாடியே வீட்டுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிருவோம். முந்தின நாள் தெருவில் ரோட்டுக்கு அலங்காரம் நடக்கும். பொங்கல் அன்னைக்கு விளையாட்டு போட்டி நடக்கும். அன்னைக்கு சாயங்காலம் கோவில்ல பொங்கல் விடுவோம். ஜல்லிக்கட்டை பார்க்க போவோம். மஞ்சு விரட்டெல்லாம் எங்க ஊர்லயே நடக்கும். நீங்க என்ன செய்வீங்க? நாங்க பீச், மால், படத்துக்கு போவோங்கிற பதில் சலிப்புகள் நிறைந்தே இருக்கும். கொண்டாட்டங்கள் பொதுவாக இருந்தாலும் கொண்டாடப்படக்கூடிய விஷயங்கள் வேறாகத்தான் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நகரம் தன்னை கிராமத்து சாயலில் இது போன்ற கொண்டாட்டங்களை நகரத்தில் ஏற்பாடு செய்து தகவமைத்துக் கொள்ள விரும்புகிறது. கிராமம் நகரத்தின் வேர்களை தேடி செல்கிறது. நாம முன்னதாக குறிப்பிட்ட கிராமத்து கொண்டாட்டங்கள் பழமை மாறாத மரபுசார் கொண்டாட்டமா என்றால் பெரிய கேள்வி. மரபின் கொண்டாட்டத்திலிருந்து முழுவதுமாக விலகாமல் சில மிச்சங்களோடு கிராமம் உள்ளது. இதுவும் வாய்க்காததாக நகரம் உள்ளது. இத்தகைய சூழலில் தான் நூலிலையில் வித்தியாசம் பெறுகிறது கிராமமும் நகரமும். கரும்பு, மஞ்சள், கீரைகள், கோவைக்காய், சூரியகாந்தி, உளுந்து, கம்பு, நாட்டு சோளம், பருத்தி எல்லாம் யாருக்காக, எதை நினைவுபடுத்த படைக்கிறோம்? நாமும் நம் ஊரும் செலுத்திருக்கிறோம் என்ற செய்தியை சூரியனுக்கு சொல்லதானே இந்த நாள். ஏதோ ஒரு நிகழ்வு. இந்த நாளின் தொடர்பிலிருந்து தூரமுள்ள வேட்டி சேலை அணிவதும் புது படங்கள், சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகுவதும் தான் நமக்கு பொங்கலை ஞாபகப்படுத்துகிறதா? யாருக்கான பண்டிகை என்பது வேண்டாம். தமிழர் புத்தாண்டா என்ற விவாதங்களை கூட ஒத்தி வைக்கலாம். உழவர் திருநாள் என்ற ஒற்றை வரியில் ஒருங்கிணைந்தால் இந்த பண்டிகையின் முக்கியத்துவம் நமக்கு பிடிபடும்.
கடவுள் இருக்கிறாரா இல்லையா? மரபை பின்பற்ற என்ன அவசியம்? பொங்கலுக்கு ஏன் இத்தனை ஹைப்? பொங்கலில்தான் உழவர்களை கொண்டாட வேண்டுமா? இந்த முரண்களுக்கு பதில்களை தேடுவதை விடவும் இந்த சமூகம் ஒருங்கிணைத்த கொண்டாட்டங்கள் எல்லாம் வளர்ச்சி என்னும் முகமூடியால் தன்னை மறைத்து கொண்டதா என்ற கேள்விகளோடு இத்தியாதிக்காக சுகிர்தா.